அரசி 24 தெலுங்கு செட்டியார் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இதற்கு முன்பு பல காணொலிகளிலே நாம் நம்முடைய அரசி 24 தெலுங்கு செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக பல வரன்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அது மட்டுமில்லாமல் திருமண தடை, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்குண்டான எளிமையான பரிகாரம் என்ன, எந்த திருக்கோவிலில் சென்று எந்த கடவுளை வழிபட்டால் அதற்குண்டான நிவர்த்தி என்பதை பற்றியெல்லாம் பார்த்துள்ளோம். அந்த வரிசையிலே இன்று நான் ஒரு செய்தியை கண்டேன். அந்த செய்தியின் பிரகாரம் நம்முடைய உறவுகளிலே பல குழந்தைகளுக்கு திருமணங்கள் தாமதமாகி வருகின்றன. அந்த திருமணம் தாமதத்திற்கு என்ன ஒரு எளிய பரிகாரம்? அந்த வகையிலே இன்று நான் கண்ட செய்தியினை சமூக வலைதளத்திலே பகிர்ந்தேன். அப்படி பகிரும் பொழுது அதை எத்தனை பேர் பார்த்துள்ளார்கள், அதற்குண்டான பயன் அடைவார்களா என்ற ஐயப்பாட்டின் காரணமாக வெகு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொலியை நாம் பதிவு செய்து, இந்த காணொலி நம்முடைய உறவுகளுக்கு பலருக்கு சென்றடைய வேண்டும், இந்த பரிகாரத்தை செய்து தம்முடைய குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி திருமணம் நடப்பதாக ஐதீகம். இது எப்பொழுது எங்கே நடைபெற இருக்கின்றது? வருகின்ற 6ஆம் தேதி திருமலப்பாடியிலே நந்தி பெருமானுக்கு திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த நந்தி பெருமானுடைய திருமணத்தை நாம் கண்டால் அதை காண்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அடுத்த வருடம் நந்தி பெருமானுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றுவிடும் என்பது ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நந்திகேசவரின் தெய்வீகமான திருமணம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்று இந்த சிறப்பு வாய்ந்த திருமணம் நடைபெறுகின்றது. அதன்படி வருகின்ற பங்குனி மாதம் 23ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்திலே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நந்தி திருமணம் நடைபெறுகின்றது. அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி திரு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் இந்த தெய்வீக திருமணம் வருடம் நடைபெறுகின்றது. மணமகன் பிரதோஷ நாயகராக நந்தி பெருமானும் மணமகள் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக பாரத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகை இந்த ஸ்தலமானது திருமால், இந்திரன் ஆகியோருள் வழிபாடு செய்யப்பட்டது. மேலும் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் திருப்பதிகங்கள் பாடியும் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான புண்ணிய தலமாகும். தஞ்சாவூரிலே லால்குடியிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவையாறில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், புள்ளம்பாடியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் புண்ணிய திருத்தலம் அமைந்துள்ளது. கிழக்கு திசை நோக்கி 7 ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தரும் இத்திருக்கோவிலில் 3 திருச்சுற்றுகள் உள்ளன. தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. நடராஜர் மண்டபம் அருகிலே திரு நந்திகேசவரர் தனது மனைவி சுயசாம்பியுடன் காட்சி தருகின்றார். திருமணத்துக்கு முதல் நாள் நந்தி பெருமான் பிறப்பு விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. விழாவின் போது பல வகை அபிஷேகங்கள், நெய்வேத்தியங்கள் பெருமானுக்கு செய்விக்கப்படுகின்றது. அன்று மாலை திருவையாறு கோவிலிலே அவருக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறுகின்றது. திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயராப்பர் அறமலர்த்த நாயகனுடன் கண்ணாடி பல்லக்கில் நந்திய பெருமான் பட்டுச்சட்டை அணிந்து, கையில் செங்கோல் ஏந்தி, வெள்ளியிலான தலைப்பாகை அணிந்து, மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்திலும் அமர்ந்து வானவேடிக்கை இன்னிசை கச்சேரியுடன் புறப்படுகின்றார். அன்று மாலை கொள்ளிடம் ஆற்றிலே இறங்கி திருமலபாடி வந்தடைகின்றார். அங்கு கண்ணாடி பல்லக்கில் விட்டிருக்கும் சுந்தராம்பிகை உடனிறை வைத்தியநாத சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வரவேற்று கோவில் முன் உள்ள திருமண மேடைக்கு அழைத்து செல்கின்றனர்.
திருமண மேடையிலே சுய சாம்பிகை தேவிக்கும் நந்திய பெருமானுக்கும் அனைத்து விதமான அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர இன்னிசையுடன் சுந்தராம்பிகை உடனுற வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அறவளர்த்த நாயகி உடனரை ஐயராப்பர் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலையில் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டுகிறார். திருமணம் முடிந்தது. மணமக்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகின்றது. தொடர்ந்து இருவரும் திரு கல்யாண உற்சவத்திலே பங்கேற்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றனர். இறைவனை பெண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி காலத்தில் திருமணம் கைகூடி வரும் என்பது பக்தர்களின் காலந்தொற்று ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே நம்முடைய சொந்தங்கள் தங்களுடைய குழந்தைகள் திருமணம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஜாதகத்தில் தடைகள் இருக்கலாம், எந்த தடைனாலும் அதற்கு ஒரு நிவர்த்தி இருக்கும். அந்த வகையிலே தான் ஒரு விமோச்சனமாக இந்த நந்தி பெருமானுடைய திருமணத்தை கண்டால் அடுத்த வருடம் நந்தி பெருமானுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்றும் என்பது ஐதீகம். எனவே அன்பு உறவுகளே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற 6ஆம் தேதி திருமல பாடியில் உள்ள நந்தி பெருமானின் திருமணத்திலே நம்முடைய குழந்தைகளை அழைத்து சென்று கலந்து கொண்டு விரைவில் அடுத்த வருடம் இந்த நந்தி பெருமானுக்கு திருமணம் நடைபெறுக்கு முன் நம் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் அன்புடன் அரசி மணிகண்டன். நன்றி, வணக்கம்.